தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியை ஒரு கேள்வியுடன் ஆரம்பிக்கின்றேன். புலம்பெயர் தமிழர்களுடைய நிதி பங்களிப்பு தாயக மக்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலைத்தான் இன்றைய காணொளியில் அலசப் போகின்றோம். காணொளிக்குள் போகலாம் வாங்க. போர் நடைபெற்ற காலத்திலும் சரி, போருக்கு பிந்திய இந்த 15 வருட காலத்திலும் சரி, புலம்பெயர் தமிழர்களுடைய நிதி பங்களிப்புன்றது தாயக மக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தியிருக்கின்றது, மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்தியிருக்கின்றது. அதை யாருமே மறக்க முடியாது. இன்றைய காணொளியில் நாங்கள் ஆராயப்போவது போர் முடிவுற்றதன் பின்னர் கடந்த 15 வருடங்களில் புலம்பெயர் தமிழர்களுடைய நிதி பங்களிப்பு தாயகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது என்பது பற்றி. புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற நிறைய பேர் தாயகத்தில் வாழ்கின்ற தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவி செய்வதில் அதிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு அமைப்புகள் ஊடாக, ஊர் சார்ந்த அமைப்புகள் ஊடாக, சமூக தொண்டு அமைப்புகள் ஊடாக என்று சொல்லி ஒவ்வொரு கட்டத்திலையும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நிறைய உதவிகளை தாயக மக்களுக்கு செய்து கொண்டு வருகிறார்கள். அதே வேளையில் தாயகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கூட புலம்பெயர் தமிழ் மக்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அங்கிருந்து நிதி பங்களிப்புகளை பெற்று தங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வருகின்றார்கள். இது இன்னும் ஒரு பக்கம். இப்படி பல்வேறு வகைகளில் புலம்பெயர் தமிழ் மக்கள் தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். இதில் மறுப்பதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னென்று சொன்னா, கடந்த 15 வருஷத்துல இவ்வளவு பெருந்தொகையான பணத்தை அனுப்பி உதவிகளை செய்தும் கூட இன்னமும் எங்களுடைய மக்கள், தாயகத்துல மக்கள் அன்றாடம் சாப்பிட வழி இல்லாமல், வீடு வாசலுக்கு வழி இல்லாமல் அன்றாடம் கஷ்டப்பட்டு கொண்டு இன்னமும் நிறைய மக்கள் இருக்கிறார்களே. அப்படி என்று சொன்னால் புலம்பெயர் நாடுகளில் இருந்து போன அந்த நிதி சரியான முறையில் சரியான நபர்களை சென்றடையவில்லையா என்ற ஒரு கேள்வி எழுது. இப்போ என்னென்னு சொன்னால், 100 பேர் இருக்கிறோம்னு சொன்னால் அதில் 75 பேர் நல்லா இருக்கணும், 75 பேருக்கு காசு போயிட்டு சொன்னால் மிச்சம் 25 பேருக்கு ஏன் போகல என்றதான் நாங்கள் இப்போ யோசிக்க வேண்டி இருக்குது. அந்த 75 பேருக்கும் சரியாக காசு கொடுக்கப்பட்டிருக்குது, அவர்களுடைய வாழ்க்கை மேம்பட்டிருக்கு சொல்லி போட்டு நாங்கள் திருப்தி பட்டுட்டு அப்படியே நிற்க முடியாது. மிச்ச 25 பேருக்கும் என்ன நடந்தது, ஏன் அவர்களுக்கு நிதி பங்களிப்பு போகல, ஏன் அவர்களுடைய வாழ்க்கை மேம்படுத்தப்படையல் என்று சொல்லி நாங்கள் யோசிக்க வேண்டி இருக்குது. அப்ப இங்க செய்யப்படுற எல்லா உதவிகளும் தனிநபர்கள் ஊடாகவோ அல்லது சிறு சிறு குழுக்கள் ஊடாகவோ ஒரு தனிப்பட்ட முறையில் தான் இந்த 15 வருட காலமாக இந்த நிதி உதவிகள் எல்லாம் போய்கொண்டிருக்கே தவிர இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்டதாக அல்லது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டதாக ஏதாவது ஒரு பெரிய ஒரு கட்டமைப்புகளாக இந்த உதவிகள் செய்யப்படையில. அப்படி இந்த நிதி உதவி ஒரு ஒழுங்கமைக்கப்படாததன் காரணமாகத்தான் இன்னும் எங்களுடைய மக்கள்ல நிதி உதவிகள் இல்லாமல் இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டு இன்னமும் வறுமை கோட்டு கீழே ஒரு பகுதி மக்கள் வாழ்ந்தொன்றிருக்கிறார்கள். அதை நாங்கள் மறக்க முடியாது. அப்படி என்று சொன்னா இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கி அந்த கட்டமைப்புக்காக நிதி எல்லாம் சேகரிக்கப்பட்டு அதை கொண்டு போயிட்டு தாயக மக்களுக்கு உதவி செய்யலாமான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்ப இருக்கிற சூழல்ல அப்படியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான சாத்தியமே இல்லை என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அதற்கும் கடந்த காலங்களில் நடந்த ஒரு சில கசப்பான சம்பவங்கள் தான் காரணம். அதுக்கு பிரதானமான காரணம் போர்க்காலத்தில் சேகரிக்கப்பட்ட பெருந்தொகையான பணம் ஒரு சில தனிநபர்களால் கையாடப்பட்டது, ஒரு சில தனிநபர்கள் அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு தமிழ் மக்கள் மத்தியில் நீண்ட காலமாகவே இருந்தொன்றிருக்குது. அதாவது போருக்காக சேகரிக்கப்பட்ட அந்த பெருந்தொகையான நிதி அது சரியான முறையில் போய் சேரையில, அது இடநடுவில் வேறு சில நபர்களுடைய கைக்கு போயிட்டுது, அல்லது போர் முடிஞ்சா பிறகு வேறு சில நபர்களுடைய கைக்கு போயிட்டு இந்த ஒரு குறையும் இந்த ஒரு ஆதங்கமும் இந்த ஒரு மனக்கவலையும் எங்களுடைய மக்கள் மத்தியில் நீண்ட காலமாக இருந்தொன்றிருக்குது. எனவே அப்படியான ஒரு விஷயம் பின்னணியில் இருக்கும்போது புதிதாக இன்னும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுக்கு காசு சேர்த்து அதனூடாக தாயக மக்களுக்கு உதவி செய்யலாம். அதாவது ஒரு சிறிய அமைப்பாக இல்லாமல் ஒரு பெரிய அமைப்பாக எல்லோரையும் ஒருங்கிணைஞ்ச ஒரு பெரிய அமைப்பாக ஒன்றை உருவாக்கலாம் என்று சொல்லும்போது எங்களுடைய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்விக்குறியும் சந்தேகங்களும் தான் பெறும். அதனை எடுத்தெடுப்பில் யாருமே நம்ப மாட்டார்கள். அதில் நிறைய கேள்விகள் கேட்கப்படும். இது தவிர்க்க முடியாத உண்மை. இதுக்கு கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் தான் காரணம். சரி, இப்படியே நாங்கள் 15 வருஷமா யாரையும் நம்ப முடியாது, எந்த ஒரு அமைப்பையும் நம்ப முடியாது, எவரையும் நம்பி பணத்தை கொடுக்க முடியாது, நான் என்னுடைய திருப்திக்காக தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரிந்தவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லித்தான் இப்போ எல்லாருமே உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தாக்களை நம்பி காசை கொடுத்து ஏமாந்து போகிறதும் பார்க்க, நானே ஊருக்கு போகும்போதோ அல்லது இந்த மாதிரி யாராவது ஒரு தொடர்பு கிடைக்கும் போதோ நானே என்னுடைய பாட்டில் உதவி செய்துட்டு என்னுடைய மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான்
நான் இருந்துட்டு போறேன் என்று சொல்லித்தான் இன்றைக்கு நிறைய பேர் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணமே வந்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குறதுல நாங்கள் வந்து தோத்து போயிட்டோம் என்று சொல்லலாம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலுமே கூட எங்களால் வந்து புலம்பெயர் நாடுகளில் ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்க முடியல. அதே நேரம் தாயகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் இதுவரைக்கும் ஒரு பொது கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்படையில. அந்த பொது கட்டமைப்பின் ஊடாக எல்லா மக்களுடைய தேவைகளும் வந்து உணரப்படையில. அதில் எல்லா மக்களும் சேர்த்து கொள்ளப்படவும் இல்லை. அங்கேயும் ஒரு சரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுல வந்து நாங்கள் தவறிவிட்டோம் என்று தான் சொல்லணும். இது கடந்த 15 வருட நிலைமை. ஆனால் இப்படியே தான் இனி வர போகிற காலங்களில் நாங்கள் இருக்க போகிறோமா, அல்லது இதை விட ஏதாவது மாற்றி வித்தியாசமாக ஏதாவது செய்ய போகிறோமா என்றதான் இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறதுக்கான காரணமே வந்து ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்க முடியும். அந்த நோக்கம் என்னென்னு சொன்னால், தாயகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் எல்லோருக்கும், தாயகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் எல்லோருக்குமே வந்து புலம்பெயர் தமிழர்களுடைய அந்த உதவி வந்து சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்படணும், சரியான முறையில் போய் சேரணும். ஒரு ஆளுக்கு வந்து 1 லட்சம் ரூபா காசும் இன்னொரு ஆளுக்கு வந்து 1 ரூபா காசும் கொடுக்கறது வந்து நியாயமே இல்லை. அல்லது இன்னொரு நபருக்கு வந்து காசே கொடுக்காமல் அல்லது அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தாமல் விடுறது வந்து சரியில்லை. அதாவது வந்து இதில் ஒரு பாரபட்சம் இருக்கக்கூடாது, பாகுபாடு இருக்கக்கூடாது. தாயகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய வாழ்க்கையும் புலம்பெயர் தமிழர்களுடைய நிதி பங்களிப்பால் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். ஆனால் அதுக்கான ஒரு சரியான பொறிமுறை ஒன்று உருவாக்கப்படையில, சரியான ஒரு கட்டமைப்பு இதுவரைக்கும் உருவாக்கப்படையில. இதுக்கு காரணம் எங்கள் மேலே நாங்களே வச்சிருக்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கை தான். நாங்கள் வந்து யாரையும் நம்ப முடியலை, யாரையும் நம்பி எங்களுடைய பணத்தை வந்து கொடுக்க முடியலை. இதுதான் பிரதானமான காரணமாக இருக்குது. அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்னதான் தீர்வு? இன்றைக்கு எங்களுடைய தாயகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தமிழ் அரசியல் கட்சிகள் இருக்குது. ஆனால் இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சி இப்படியான ஒரு முயற்சியில் ஈடுபட்டதா? புலம்பெயர் தமிழர்களையும் தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் வந்து சரியான முறையில் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் வந்து ஏதாவது ஒரு கட்சி முயற்சி எடுத்ததா? ஏதாவது ஒரு கட்சி அதுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கினதா என்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நிறைய கட்சிகள் இருந்தும் கூட அவர்கள் எந்த அளவுக்கு மக்கள் சார்ந்து செயல்படுகிறார்கள் என்றதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு சில கட்சிகள் இருந்தோண்டு புலம்பெயர் தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை அங்கே சொல்லிக் கொண்டிருக்கணும். எனவே அந்த கட்சிகளை வந்து நாங்கள் கணக்கில் எடுக்க தேவையில்லை என்று சொன்னால், ஒரு சரியான கட்சி, சரியான கட்சியினுடைய தலைவர் எப்படி செயல்படுவார் என்று சொன்னால், தாயக மக்களையும் புலம்பெயர் மக்களையும் ஒரு சரியான புள்ளியில் ஒருங்கிணைச்சு புலம்பெயர் தமிழர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிதி பலத்தை வந்து தாயக மக்களுக்கு வந்து சரியான முறையில் பகிர்ந்தளித்து அங்கே ஒரு ஏழை கூட இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்குறது தான் ஒரு சரியான அரசியல் கட்சியாக இருக்க முடியும், சரியான அரசியல் கட்சியினுடைய தலைமைத்துவமாக இருக்க முடியும். ஆனால் இன்றைய தேதியில் வந்து துரதிர்ஷ்டவசமாக அப்படி யாருமே இருக்கிற மாதிரி எனக்கு என்ன தெரியவே இல்லை. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர் நாடுகளில் இருந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சிங்கிள் டேயுமே வந்து தாயகத்தை நோக்கி எவ்வளவு பணம் அனுப்பப்படுகிறது என்று நாங்கள் கணக்கு பார்த்தோம்னு சொன்னால் அது நம்ப முடியாத ஆச்சரியமான மிகப்பெரிய ஒரு தொகையாக இருக்கும். ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நாட்டிலேருந்து பணம் போய்க்கொண்டு தான் இருக்குது. ஆனால் அது யாருக்கு போகுது, எங்கே போகுது, என்ன தேவைக்காக போகுதுன்றதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே இப்படியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான தேவையும் அதற்கான இடைவெளியும் வந்து தொடர்ந்து ஒரு வெற்றிடமாகத்தான் இருக்குது. அந்த வெற்றிடத்தை வந்து நிரப்ப போறது யாருன்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏனென்று சொன்னால், அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. நாங்கள் என்னதான் பெரிய வசதியாக இருந்தாலும், வெளிநாடுகளில் என்னதான் எங்களுடைய நிதி பலம் இருந்தாலுமே கூட அது சரியான முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டால் மட்டும்தான் அது எங்களுடைய தாயக மக்களுக்கு உரிய பலனை கொடுக்கும். இதுக்காக ஒரு சரியான கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டால் மட்டும்தான் இது சாத்தியம். இதை நாங்கள் எப்படி செய்ய போறோம்? மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.